நாம் நினைப்பதை எல்லாம் அவர் நினைப்பது, நாம் பேசுவதை எல்லாம் அவர் பேசுவது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கொலை செய்ய, நிறைய இடத்துல அந்த வேர்டு வந்துட்டே இருக்கும், கொலை செய்ய வகை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆமை, சத்துருக்கள் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசுவோ அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் ஜீசஸ், இதுதான் ஜீசஸ். ஆமே, சத்துருக்கள் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிற இடத்துல எல்லாம் சொல்லுவார், ஆமென், ஆனாலும் மனுஷகுமாரன், ஆமென், 3வது நாளில் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன். இதுதான் அவர் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நேரா கொண்டு போக வைக்குது, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நேரா கொண்டு போக வைக்குது. அவர் பேசுறது ஃபுல்லா அந்த உயிர்த்தெழுதலை, ரிசரக்ஷன் தான் அவர் வாயில இருக்கு. ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று பேசின யோபுவே உயிர்த்தெழுந்தான். எல்லா சரீரம் எல்லாம் எப்படி போச்சு தெரியுமா? ஃபுல்லா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை புண்கள், வெல்த் கம்ப்ளீட் டவுன், ஹெல்த் கம்ப்ளீட் டவுன். ஆனாலும் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். மார்த்தாளும் மரியாளும் லாசருவின் மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க, இயேசு அவனுடைய உயிர்த்தெழுதலை பேசுகிறார். யவீருவின் வீட்டார், யவீருவின் மகளின் மரணத்தை குறித்து பேசும்போது இயேசு அவளுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். எனவேதான் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன் தரித்திரத்தை, உன் அவமானத்தை, உன் பஞ்சத்தை, உன் வேதனையை பேசும்போது அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு கீர்த்தியுள்ள கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. டொமிஷியன் யோவானுடைய மரணத்தை பேசுகிறான், அவனை தூக்கி பத்மு தீவுல போடு. பத்மு தீவுல வந்து இயேசு சொல்லுகிறார், மரித்தே, ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆனாலும் நீ சொன்னபடி சத்துருவே, நீ சொன்னபடி நடந்தது, ஆனா முழுமை அடையல, அவர் நினைத்தபடி.